வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க சார். நீங்கள் வந்தாலே அது யூஷுவல் டாப்பிக்கை பேசக்கூடாது, ஏதாவது அப்படியே பெருசாக பேசணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது எங்களுக்கு. இன்றைக்கி சில ஜென்ரல் கொஷின்ஸ் கேட்கணும் டாக்டர். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய டவுட்ஸ் சொல்லுங்கள். இந்த ஃபிட்பிட்லாம் வருது இல்லை டாக்டர், இப்போ கையில் வாட்ச் மூலயமா உடம்புல இருக்க கேலரிஸை நம்ம ஒரு ஸ்டெப் வச்சா கூட அது கவுண்ட் பண்ணி சொல்லிடுது. அதே மாதிரி இப்போல்லாம் ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கக்கூடிய அதில் எல்லாம் இப்போயே ப்ரெஷர் அதெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய இது வந்துருச்சு. அக்யூரேட்டாக காமிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ இதோடைய யூசேஜ் மூலயமா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு ஏதாவது கரெக்டான வழிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கான ட்ராக் ரெக்கார்டு வச்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ஆக்சுவலாக இப்போ இன்சுலின் டெலிவர் பண்ணுறதுக்கு பம்புன்னு இருக்குது. அந்த பம்புக்கு ஒரு ஆப் இருக்குது. இப்போ ஐஃபோன் மாதிரி இருக்கிற ஆப்பில் கேன் பி கனெக்டட். உங்களோட சுகர் ரியல் டைம் சுகரை கம்ப்ளீட்டாக காமிச்சிட்டே இருக்கும், டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வளர்ந்து போச்சு. ஓகே டாக்டர். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வியில் நீங்கள் கேட்காத ஒரு கேள்வி எனக்கு தோணுது. என்னென்னா, ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு சுகர் பார்க்கக்கூடிய நிலைமை வருமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ப்ராபப்ளி அதை தான் நான் ஃப்யூச்சரில் வரப்போகுதுன்னு எண்ணிக்கை. ஒரு குளுக்கோமீட்டர்னு ஒரு மிஷின் தேவையில்லாமல் ஒரு செல்ஃபோன் மூலமாகவே சுகர் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரலாம். ஹூ நோஸ், இப்போ எனக்கு தெரியல, பிற்காலத்தில் வரலாம். ஒருவேளை ஆல்ரெடி பைப்லைனில் இருக்கு. ஸோ டாக்டர், இப்போ பிளேமிங் ஆன் த டெக்னாலஜி ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம டெக்னாலஜினால பின்னடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சைடில் பேசினாலும், இப்போ சமீபத்தில் நான் பார்த்த ஒரு டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு லேடிக்கு ஐஃபோன் திரும்ப திரும்ப இல்லை ஏதோ ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிகிட்டே இருக்குது, திஸ் இஸ் த டைம் டு டேக் மெடிசன், இப்போ சாப்பாடு எடுத்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் இந்த ட்ராக் அவங்க வச்சுக்கிறத தவிர்த்து, இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபிட்பிட் நான் இவ்வளோ தான் நடக்கணும், நீங்கள் வழக்கமாக நியூஸ்க்கு சொல்கிறது இதுதான், அட்லீஸ்ட் அரை மணி நேரம் நடங்க. ஸோ எத்தனை ஸ்டெப்ஸ் அவங்க வைக்கிறாங்க, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்குன்னு இருக்கிற ட்ராக் ஒரு மென்டலான ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், நிச்சயமாக இல்லை. பேசிக்கலாக இந்த ஆப்பு, இந்த நீங்கள் சொல்கிறக்கூடிய ஃபிட்பிட் எல்லாம் என்ன சொல்லுது, நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். ஒரு WHO பிரகாரம் 10,000 ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கணும் ஒரு நாளைக்கு. அப்போது நியர்லி 5 மைல்ஸ் ஆகுது. ஸோ அது மாதிரி இருந்தால் ஒருத்தர் நல்ல ஹெல்த்தியாக இருப்பான். அப்போ வெயிட் லாஸ் வரலாம், ப்ரெஷர் குறையலாம், சுகர் குறையலாம், கொலஸ்ட்ரால் குறையலாம். இது ஜென்ரல். ஸோ ஒரு டயபெட்டிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் 30 to 45 மினிட்ஸ் நீங்கள் நடக்கணும். ஸோ 30 to 45 மினிட்ஸ் உங்களால் அந்த 10,000 ஸ்டெப்ஸை உங்களால் நடக்க முடிஞ்சால் ஃபண்டாஸ்டிக். ஹூ நோஸ், ஹோல் டே உங்களுக்கு மானிட்டர் பண்ணோம் இல்லையா, நீங்கள் எழுந்ததுலேருந்து படுக்கிற வரையிலையும் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்றதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஒரு இட் வில் ஆக்ட் அஸ் அ டானிக்குங்க. உங்களை இன்னும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றத ஊக்குவிக்குது. நிச்சயமாக, கண்டிப்பாக அது ஒரு என்கரேஜ்மெண்ட். ஓகே டாக்டர், நிகழ்ச்சி முதல் காலர் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், திருநெல்வேலியிலேருந்து ஜெயா பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் நினைக்கிறீங்க டாக்டர். டாக்டர் பேசலாமா? வணக்கம்மா. வணக்கம் சார், நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா. சார், எனக்கு சுகர் 49 இயர்ஸ் ஆகுது சார். சரிங்க. எனக்கு 5 இயர்ஸாக சுகர் இருக்குது. சரி. அது இப்போ இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கோம் சார். இன்சுலின் போட்டாலும் சுகர் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. 350, 390 அந்த மாதிரியே இருக்குது சார். மற்றபடிக்கு வெயிட்டும் பாடி ஃபுல்லும் பெயின் இருக்குது எப்பவுமே. அதான் என்ன பண்ணலாம் சார்? அதாவது நீங்கள் இப்போ இருக்கிற காலகட்டம் கோல்டன் பீரியட்னு சொல்லுவேன். டயபெட்டிஸுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. மருந்துகள் பல்வேறு அவயங்களில் பாதிக்கக்கூடிய அளவில் இருக்குமா. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, முன்னாடி ஒரு சில மருந்துகள் மட்டுமே இருந்த, 2 மருந்துகள் இருந்த காலகட்டம் போய் இப்பொழுது கிட்டத்தட்ட 12-15 வகையான மருந்துகள் இருக்குது. ஸோ உங்களுடைய நோய் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நிச்சயமாக உங்களுடைய மருத்துவர் உங்களுடைய மருந்துகளை மாற்றி கொடுத்தாருன்னா இந்த மாதிரி ஹை சுகர்ஸ் இருக்க தவிர்க்கலாம். இவ்வளோ ஹை சுகர்ஸ் இருந்தால் அது நல்லதில்லை. உங்களுக்கே தெரியும், ரொம்ப அதிகமான சுகர் இருக்குமானால் உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படலாம். கண் பாதிக்கப்படலாம், கிட்னிகள் பாதிக்கப்படலாம், ஹார்ட் பாதிக்கப்படலாம், கால் நரம்புகள் பாதிக்கப்படலாம், உங்களுக்கு மாரடைப்பு ஏற்படலாம், வலியில்லா மாரடைப்பு ஏற்படலாம், அதே மாதிரி ஸ்ட்ரோக், வாதம்னு சொல்லக்கூடியது ஏற்படலாம். ஸோ இதை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை உங்களை. அதாவது இவ்வளோ ஹை சுகர்ஸ் இருக்கிறது நல்லது இல்லைம்மா.
நீங்கள் என்ன செஞ்சால் அதை சரி பண்ண முடியுன்றதை நிச்சயமாக உங்களோட மருத்துவர் உங்களுக்கு தகுந்த ஆலோசனை கொடுத்து சரி பண்ணுவார். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், சென்னையிலேருந்து பேசுறேன், மோகன். சொல்லுங்க மோகன், டவுட் என்னன்னு கேளுங்க. டாக்டர்கிட்ட கேட்கணும். பிளட் சுகர்ல இருந்து குளுக்கோஸ் லெவல் பாக்கிறதுக்கும் டைரக்ட் குளுக்கோமீட்டர்ல பிளட் சுகர் பார்த்து என்ன டிஃபரன்ஸ், விச் இஸ் கரெக்ட்? வெரி குட் கொஸ்டின் சார். அதாவது போத் கேன் பி கரெக்ட் சார். ஏன்னா ஒன்று வந்து நீங்கள் குளுக்கோமீட்டரில் பார்க்குறது வந்து கேபிலரி பிளட் குளுக்கோஸ், ஹோல் பிளட் குளுக்கோஸ் சார். அதுக்கும் கேபிலரியில் அதாவது வீனஸ் சாம்பிளுக்கும் கிட்டத்தட்ட 15 to 20% வேரியேஷன் இருக்கும். ஸோ உங்களுடைய நீங்கள் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிக்காக இருந்தால், இன்சுலின் போட்டுக்கிற டயபெட்டிக்காக இருந்தால் குளுக்கோமீட்டர் வில் பி அ குட் திங் ஃபார் யூ. பட் இஃப் யூ ஆர் டேக்கிங் ஒன்லி ட்ரக்ஸ், உங்களோட குளுக்கோமீட்டர் மே நாட் கிவ் யூ அன் அக்யூரேட் இண்டெக்ஸ் சார். நீங்கள் இது வந்து நான் சொல்லலை, அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷனுடைய லேட்டஸ்ட் கைட்லைன் சொல்லுது. நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை ஃபாஸ்டிங் சாப்பிட்டுட்டு 2 hour பொறுத்து ஃபாஸ்டிங்கும் போஸ்ட்பிராண்டியல் சுகரும் ஒவ்வொரு மாதமும் ஒரு லேபில் எடுங்க. HbA1cன்னு சொல்லக்கூடிய கிளைகாசிலேட்டட் ஹீமோக்ளோபின் 3 மாதங்களுக்கு ஒரு முறை செக் பண்ணணும். நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறோம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. இது எனக்கு சுகர் இருக்கு. நான் 4 வருஷமா சுகர் இருக்கு டாக்டர். சரிங்கம்மா. இது எனக்கு காது வலி இருக்கு. அதுக்கு வந்து சுகர் தான் காரணங்களா இல்லை வேற ஏதாவது? உங்களோட வயது என்னம்மா? 27. 27 வயது. உங்களுக்கு 4 வருடமாக இருக்குன்னா 23வது வயதுலேருந்து இருக்குது. என்ன வகையான சர்க்கரை நோய்மா உங்களுக்கு? அதாவது டைப் 1 ஆர் டைப் 2 கண்டுபிடிச்சாங்களா? இல்லை, டைப் 2 தான் சொன்னாங்க. சரி, அதுக்கு வந்து சில சின்ன பிளட் டெஸ்ட்டுகள்லாம் இருக்குமா நீங்கள் உங்களுக்கு? அது வந்து உங்களுடைய இன்சுலின் லெவல், உங்களோட சி பெப்டைட் லெவல் இதெல்லாம் பார்த்து உங்களுடைய வகை வந்து டைப் 1 டைப் 2ன்றதை பார்க்கணும். அப்படி பார்த்துட்டாங்க டைப் 2 தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, உங்களோட கால் வலிக்கு 23 வயதில் காரணங்கள், பல்வேறு காரணங்கள் ஏற்படலாம். டயபெட்டிஸ் வந்து 4 வருடமாக இருக்குது அப்படின்னா நரம்புகளை பாதிக்கலாம், பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்றது வரலாம். பட் உங்கள் வயதை முன்னிட்டு நான் வந்து மற்ற காரணங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். உதாரணமாக கால்சியம் மெட்டபாலிசம் எப்படி இருக்குது, உங்களுடைய வைட்டமின் டி லெவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, உங்களுடைய B12 லெவல் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கணுமா. இதனுடைய லெவல்ஸ் எல்லாம் நார்மலாக இருந்தால் அப்போது டயபெட்டிஸ்னால் உங்களுடைய கால் நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு நினைக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கங்க. வணக்கம் சார். எங்கேருந்து பேசுறீங்க? சார் நாமக்கல் மாவட்டங்க சார். சொல்லுங்க சார். டாக்டர் இருக்காரு. வணக்கங்க. வணக்கங்க சார். சார் இப்போ வந்து ஏஜ் வந்து 22 ஆகுதுங்க சார். சரிங்க. இப்போ 22ல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுகர் இப்போயே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சார். சரி. அப்போ வந்து அப்பாவுக்கு இருக்குது, அப்போ எனக்கு இது வந்து கண்டினியூவாக ரெகுலராக ஆயிடுமாங்க சார்? இல்லை, உங்களுக்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்றத நிரூபணம் பண்ணியாச்சா? உங்களுக்கு சுகர் இருக்கா? சரி. ஸோ ஒரு முறை உங்களுக்கு சுகர் வந்துடுச்சு அப்படின்னா உங்களை விட்டு இது போக போகிறதில்ல. நீங்கள் இந்த சுகரோடு நீங்கள் வாழணும். ஸோ நீங்கள் முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வெகு எளிதாக இன்னொரு 80 வருடம் வாழணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். அதற்கு மிக மிக முக்கியமானது உடற்பயிற்சிகள். தினமும் காலையிலையோ மாலையிலையோ ஏதாவது ஒரு நேரம் 30லிருந்து 45 நிமிடங்கள் நீங்கள் பிரிஸ்க் எக்ஸசைஸ் செய்யணும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு டயட்டிஷியனை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கேலரி ரெக்குவயர்மெண்ட்டுன்னு கணக்கு போட்டு அந்த கேலரி அளவுக்கு நீங்கள் உணவு எடுக்கணும். 3வது, நீங்களுடைய எடுக்கக்கூடிய மருந்துகளுடைய வகையை உங்களுடைய மருத்துவர் கண்டுபிடிச்சு அந்த மருந்துகளை கொடுத்தாருன்னா அதை ரெகுலர் ஃபாலோ அப்பில் இருக்கணும். மந்த்லி ஒன்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி மந்த்லி ஒன்ஸ் உங்களுடைய சுகரை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். 3 monthly ஒன்ஸ் வந்து HbA1c செக் பண்ணணும். இயர்லி ஒன்ஸ் வந்து ஐ செக்கப் பண்ணணும். நீங்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை கிட்னி ப்ராப்ளம் இருக்கான்றது பார்க்கணும். இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸுங்க. இதை நீங்கள் வந்து தவிர்க்க முடியாது. உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இதை நீங்கள் செய்ய விடும். இதை தவிர உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக நீங்கள் 80 வருடம் வாழ முடியும். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணுமோ, எந்த நேரங்களில் நடக்கணுமோ எல்லாம் நடக்கும். அதாவது உதாரணமாக கல்யாணம்,
குழந்தை பிறப்பு எல்லாம் நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர் 22ல் வந்து சுகர், ஸோ இது இப்போ வந்து ஏஜ் வந்து கம்மியாகிட்டே போகுது, சுகர் வந்து அவ்வளோ வெரி 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 ஃப்ரைட்டனிங்காக இருக்குது. அதாவது 2 காலரே பாருங்கள், ஒருத்தருக்கு 22 23. சரி, வந்து நிறைய ஸ்டடீஸ் பண்ணதில் அதுதான் தெரியுது, ப்ரிவலன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 10% நகரங்கள்லேயும் கிராமங்களில் 6-7% இருந்தது போக, இப்போ கிராமங்கள் வந்து நகரத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்கிறேன்னா, கிராமங்கள்லேயும் 10%க்கு மேலே இப்போது ப்ரிவலன்ஸ் இருக்குது. இதுக்கு அடிப்படை காரணம் உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது தான். சிவிலைசேஷன் பெருக பெருக உடல் பயிற்சி, அதாவது உடல் உழைப்பு அப்படின்றதே மறைஞ்சிட்டு போகுது. அண்டு எல்லா இடங்கள்லேயும் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கிடைக்குது. நம்மளுடைய புராதனமான உணவுகள் சாப்பிட்றதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிட்டோம். தேவையில்லாத உணவுகள், நம்மளுக்கு மேலே திணிக்கப்பட்ட உணவுகள் எல்லாம் எடுக்கிறோம். ஸோ அந்த 2 எக்ஸ்ட்ரா மைசூர் பாக் இவ்வளோ பெரிய விளைவு உண்டாக்கும்னு யாரும் எதிர்பார்த்துருக்காங்க. அடுத்த காலர் இருக்காங்க டாக்டர், பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், நான் விழுப்புரத்துலேருந்து பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் பாலகிருஷ்ணன், டவுட் என்னன்னு சொல்லுங்கள். நான் வந்து 3 இயர்ஸாக பேஷண்ட்டாக இருக்கேன் சார். சொல்லுங்கள். வணக்கம். அதனால் இப்போ வந்து சார் டாக்டர் பேசுகிறேன் சார். டாக்டர் தான் பேசுகிறார், சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஹலோ சார், எனக்கு வந்து சார் இந்த லாஸ்ட் இப்போ 2016 ஏப்ரலில் டெஸ்ட் பண்ணோம் சார். சரிங்க. அது குளுக்கோஸ் பாசிங் 106. அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் வந்து 178 இருந்தது. அப்புறம் வந்து அந்த HbA1c 5.6 இருந்தது சார். வெரி குட். அப்புறம் சார் அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஜூலைல டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து குளுக்கோஸ் பாசிங் 115, குளுக்கோஸ் பிபி வந்து 141 இருந்தது சார். ஆனா வந்து இந்த HbA வந்து சொல்றது மட்டும் 8.4 இருக்குங்க சார். அப்புறம் அதுக்கு டேப்லெட் வந்து சார் கிளைசிபேட் சாப்பிட்றேன் சார். சரி, இது என்ன உங்களுக்கு இந்த இந்த டெஸ்ட்டுகள் வந்து உங்களுக்கு என்ன உணர்த்துது? டாக்டர் அதை பற்றி என்ன விவரம் சொன்னார் உங்களுக்கு? அதாவது நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்துருக்காங்க சார். வெயிட் வந்து எனக்கு அதாவது உங்களுக்கு ஏப்ரல் மாதம் நல்ல கண்ட்ரோலில், அதுக்கு 3 மாதங்கள் முன்னாடி கண்ட்ரோல் இருந்த ஒரு சர்க்கரை அளவு வந்து இப்போ அதிகமாகிருக்கு. ஸோ ஏன் அதிகமாகிருக்கு அப்படின்றத ஆராயணும். உங்களுக்கு உடற்பயிற்சி இன்மை அது ஒரு மெயின் காரணமாக இருக்கலாம். நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், வெயிட் போட்டுட்டேன் சார். வெயிட் போட்டது தான் காரணம். வெயிட்டை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க. வெயிட்டு குறைஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுகர் சரியாயிடும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க பேசுறீங்கம்மா? ஹலோ டாக்டர், நம்ம பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். வணக்கம்மா, சொல்லுங்க டாக்டர். அதாவது சித்த மருத்துவப்படி பனவெல்லம் சாப்பிட்டா சுகர் ஏறாது அப்படிங்கிறாங்க. அது இட் இஸ் ட்ரூ ஆர்? அது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சுகர் பேஷண்ட், பட் ஐ எம் யூசிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்டினரி வெல்லம் திஸ் பனை வெல்லம். அதாவது தெரியாத ஒன்றை பற்றி நான் பேசணும். நான் வந்து ஆயுர்வேத மருத்துவர் இல்லை, எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. பட் வந்து என்னுடைய அதாவது அலோபதி மருத்துவ அறிவை வச்சுட்டு நான் சொல்கிறேன். நான் வெல்லம் அப்படின்றது வந்து இட்ஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் சுகர் கேன், அந்த இதுதான். அப்படின்னும் பொழுது நிச்சயமாக ஒருவேளை கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கலாம். எனக்கு இதை பற்றி தெளிவாக தெரியல. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் எந்த ஸ்திதிப்பான பொருள்களை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக சுகர் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது, சேஃப் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குமா. இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுனால கேன்சரோ எந்த நோய்களும் ஒன்றும் உண்டாகாது. சுக்ரலோஸ் அப்படின்றது தற்சமயம் நிறைய யூஸ் பண்ணுறோம். அது வந்து நிறைய கமர்ஷியலாக நிறைய அவைலபிள், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு பனை வெல்லம் பற்றி தெரியல, நீங்கள் இதை அவாய்ட் பண்ணலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? திருச்சியிலேருந்து ப்ரொஃபஸர் கண்ணன் பேசுகிறேன். சொல்லுங்க கண்ணன் சார், டவுட் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, என்னுடைய ஃபாஸ்டிங் சுகர் குளுக்கோமீட்டரில் பார்க்கும்பொழுது 192 வருது. சில நாள் 92, சில நாள் 93, 100க்குள்ளேயே இருக்குது. சரி. அப்புறம் சாப்பிட்ட அப்புறம் 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கும்பொழுது இட் இஸ் ஒன்லி 120, 118 to 120. சரி. 3 months ஆவரேஜ் பார்த்தபோது 5.5 வந்துச்சு. சரிங்க. am I in the டயபெட்டிஸ்? சார், உங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லை, உங்களுடைய கேள்வி அதுவாக இருக்குமானா? உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்றது வந்து HbA1c 5.7லேருந்து 6.4 வரைக்கும்,
5.5 அப்படின்னா வெரி வெல் வித்தின் த நார்மல் லிமிட்ஸ். உங்களுடைய குளுக்கோமீட்டரை விட நீங்கள் லேபில் எடுத்திருந்தீங்கன்னா ஐ வுட் ஹவ் பீன் ஹாப்பியர். பட் எனிவே உங்களுடைய HbA1c நார்மலாக இருக்கிறதுனால இப்போதைக்கு சுகரை பற்றி கவலைப்பட வேண்டாம். 3 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு சுகர் நோயுடைய அடிப்படை பிரச்சனைகள் ஏதாவது இருந்து, இல்லை உங்களோட குடும்பத்தார் யாருக்காவது இருந்தால் 3 மாதங்களுக்கு ஒரு முறை செய்யணும். இல்லை உங்களுக்கு யாரும் உங்களுடைய கூட பிறந்தவங்களோ அப்பா அம்மா யாருக்குமே சுகர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெயிட்டும் அதிகமாக இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறை செஞ்சால் போதுமானது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். யாராவது ஒருத்தர் வந்து above 50ல் வந்து எனக்கு சுகர் இல்லை, யுவர் லிமிட்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய மெடல் வாங்கின மாதிரி ஃபீலிங் இருக்கு. அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? பழனியில இருந்துங்க பாக்கியம் பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நான் வந்து நேற்று வந்து ஒரு ஸ்கின் கேருக்காக வந்து போயிருந்தேன் சார். அங்கே ஃப்ரீயா பிளட் சுகர் பார்த்தாங்க. நான் ஆக்சுவலாக கலவுக்கு வேறு காசு மட்டும் தான் குடிச்சிட்டு போயிருந்தேன். 126 இருக்குங்க சார். அது பிளட் சுகர் இருக்குங்களா இல்லையா இல்லை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுத்தேங்க சார். இல்லைம்மா, ரேண்டம் பிளட் சுகர் நீங்கள் எடுத்ததுக்கு பேர் ரேண்டம் பிளட் சுகர்னு பேர். 126 தான் இருக்குமானா இது சுகர்லாம் இல்லை. ஆனால் நான் வந்து உங்களுடைய ஃபாதர் மதர் யாருக்காவது சுகர் இருக்கா? சார் அதெல்லாம் யாருக்குமே இல்லை. யாருக்கும் இல்லை இல்லையா? நீங்கள் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை சுகர் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்து WHO நம்மளுக்கு அது மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது உயரிய விருதான்னு சொல்ல மாட்டேன் நான். இஃப் யூ ஆர் அன் இண்டியன் யூ கேன் பி அ டயபெட்டிக் அப்படின்ற லெவலுக்குள்ள இருக்கோம் நம்ம இருக்கோம். அதனால அந்த காரணத்தினால வருடத்துக்கு ஒரு முறை சுகர் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க சார்? வணக்கம், சென்னை ஆதம்பாக்கத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க. என்னுடைய வயது 60. நான் வருடம் உடல் பரிசோதனை செய்து கொள்வது வழக்கம். சரி. முதல் முறையா வந்து ஃபாஸ்டிங் சுகர் வந்து 87, சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு 198 இந்த முறை தான். சரிங்க. நான் வந்து இப்போ சர்க்கரை இல்லை, ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன திருத்தம். இந்த சாப்பிட்டுட்டு 1.5 மணி நேரம் பார்க்குறது வந்து அவ்வளோ கரெக்டான முறை இல்லை சார். சாப்பிட்டுட்டு கரெக்டாக 2 ஹவர்ஸில் பார்க்குறது தான் நல்லது. நிறைய லேபில் கூட அது 1.5 மணி நேரம் பார்க்குறாங்க, விச் இஸ் நாட் அக்செப்டட். அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் யாரும் அதை ஒத்துக்கிறது இல்லை. 2 ஹவர்ஸ் தான் கரெக்டான முறை. 2 ஹவர்ஸ் சுகர் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 200க்கு மேலே இருக்குமானால் உங்களுக்கு சுகர் வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு 1.5 மணி நேரத்தில் 198 அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? என்னால் அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண முடியல. ஒருவேளை 2 ஹவர்ஸில் அது இருக்குமானா ப்ரீ டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா என்ன, டயபிட்டிஸ் உங்களுக்கு வரலாம். உங்களுக்கு 60 வயது ஆகுது, உங்களுடைய ஃபாஸ்டிங் சுகர் நார்மலாக இருக்குது. இது தவிர 3வது ஒரு வேல்யூ இருக்குது, HbA1cன்னு. அதனுடைய வேல்யூவும் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையான்றது சொல்லியிருப்போம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். ஸோ டாக்டர், இப்போ வரக்கூடிய இந்த 22 இயர்ஸில் ஒருத்தர் சொன்னார் எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு 40+ இருக்கிறவர் எனக்கு சுகர் இல்லைன்னு சொன்னார். நீங்கள் சொல்கிற மாதிரி கிராமங்கள்லையும் இப்போ வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. ஸோ டயபெட்டிக் கேபிட்டலாக நம்ம மாறுறதுக்கான சமயம் வந்து ரொம்ப தூரம் இல்லைன்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது இப்போ. ஸோ உண்மையாகவே ஆன்டி டயபெட்டிக் ப்ரோக்ராமை டாக்டர்ஸாக வந்து உருவாக்கி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ சமீபத்தில் ஏர்போர்ட்டில் வந்து யூ டூ அ ட்ரேட்மில் யூ வில் கெட் யுவர் லக்கேஜ், அப்படின்னா லக்கேஜே வராதுன்ற மாதிரி ஒரு இதில் இருந்தது. ஸோ ஆன்டி டயபெட்டிக் ப்ரோக்ராமாக ஸ்கூல்லேருந்தே சொல்லிக் கொடுக்கறதுக்கான சில வழிமுறைகள் வந்து ஏற்படுத்தினா நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு சின்ன டிஸ்கஷனை ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பண்ணுவோம். ஓகே. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், நம்ம பேசின மாதிரி 22 இயர்ஸுக்கும் கம்மியாக இப்போ குழந்தைங்களுக்கே கூட டயபெட்டிஸ் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ டயபெட்டீஸுக்கான எஜுகேஷன் இங்கேருந்து நீங்கள் வந்து உங்களை நீங்கள் பராமரிச்சுக்கணுன்ற எஜுகேஷன் எங்கேருந்து பண்ணலாம்? ஸோ கலெக்டிவ்லி நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு ஒப்படைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க டாக்டர், என்ன வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க வெளியே? ஐ திங்க் ஸ்கூல் லெவலில் ஆரம்பிக்கணும். உதாரணமாக வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி புராதனமான உணவு பழக்கங்கள்
அவசியம் தேவை. நம்மளுடைய லோக்கல் ப்ரொடியூஸ் என்னவோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து அனாவசியமாக எதுக்குங்க ஓட்ஸ் எல்லாம் சாப்பிடணும்? அவசியம் இல்லை. ஸ்கூல் கேன்டீனில் சமோசா கொடுத்தா நாங்கள் ஃபியூச்சரில் சமோசா தான் சாப்பிடுவோம். அதான் சமோசா. நம்மளுடைய காலையில் என்ன இட்லி சாப்பிடுவீங்களா, இல்லை தோசை சாப்பிடுவீங்களா, அதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ எதுக்கு நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் போகணும்? வெளிநாட்டில் அவனுக்கு விற்க முடியாததை நம்ம மேலே திணிக்கிறான். ஸோ அது நம்முடைய பள்ளியிலேயே பார்த்தீங்கன்னா அவனுடைய கல்வி முறையில் நம்மளுக்கு எல்லாருக்குமே படிக்கிற காலத்தில் ஒரு 1 ஹவராவது விளையாட்டுன்னு ஒரு பீரியட் இருக்கும். அப்போ நல்லா ஓடி ஆடி விளையாடணும். அதெல்லாம் இப்போ சயின்ஸ் வாத்தியார் எடுத்துக்கிறாங்களே டாக்டர், கஷ்டமாக அது தெரியல. ஸோ அதெல்லாம் இருந்து உடற்பயிற்சி ஒரு குழந்தைக்கு இருக்குமானால் நிச்சயமாக வந்து மேற்கொண்டு வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு அவேர்னஸ் இருந்தால் போதும். வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ எங்கிட்டயே வந்து 13-14 வயசு பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க டயபிட்டிஸோட. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு பயத்தோடு தான் பார்ப்போம். என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இவ்வளோ வருஷம், இன்னும் ஒரு 85 வருஷம் அவங்க வாழும்பொழுது அவ்வளோ வருஷம் டயபிட்டிஸ் இருக்குமானா எந்தெல்லாம் ஆர்கன்ஸ் எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு நாங்கள் யோசித்தோன்னா பயத்தை தான் ஏற்படுத்தும். ஸோ அவனுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை தெரிவிக்கணும். 15 வயசு பையனை வந்து அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கடினம் இல்லையா? அதை விட்டு நிறைய எக்ஸசைஸ் பண்ணு, நீ என்ன சாப்பிட்றியோ அதை பேர்ன் பண்ண பாரு அப்படின்றது. இந்த அவேர்னஸை தான் க்ரியேட் பண்ணணும். உன்னுடைய சுகரை நீ செக் பண்ணணும் அப்படின்றத புரிய வைக்கணும். அதை நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூலில் வந்து எஜுகேட் பண்ணும்போது ஒரு பையனுக்கு வந்து ரீச் ஆகுது டாக்டர். அதே மாதிரி த ரைட் பர்சன் டு எஜுகேட் வந்து பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்களா? நிச்சயமாக. சரி, பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகிட்ட போச்சுன்னா அந்த குழந்தை போய் சொல்ல போகிறான், இது மாதிரி எங்கள் ஸ்கூலில் சொல்லித்தராங்க. ஸோ உங்களுடைய தாய் தந்தையரெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க சொன்னார். ஸோ உங்களுக்கு இருக்கா சுகர் அப்படின்றத அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அதை ஆரம்பிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக நம்ம நாட்டில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். சில இப்போ இந்த நார்டிக் கண்ட்ரீஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. ஃபின்லாண்டில் ஒரு டயபெட்டிக் ப்ரிவென்ஷன் ஸ்டடி அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. இட்ஸ் அ பிக்கெஸ்ட் ஸ்டடி. நாங்கள் நிறைய அதை பற்றி தான் பேசுவோம். அதில் வந்து என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற பாப்புலேஷனில் முதல்ல எல்லாரையும் ஸ்க்ரீன் பண்ணலாம். தே கேன் அஃபோர்ட், எல்லாம் ஹெல்த் கேர் இஸ் ஃப்ரீ. யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் வரப்போகுதோ அவங்களெல்லாம் வந்து 2 பிரிவாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரு பிரிவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்டென்சிவாக எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க வித் எக்ஸசைஸ் ட்ரெயினர்ஸ். ஒரு பிரிவுக்கு வந்து இதெல்லாம் சாப்பிடாத அப்படின்னு ஜென்ரல் அட்வைஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட சுகர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டே செக் பண்ணிச்சு பீரியாடிக்கலாக, மருத்துவ ஆலோசனை மீறி. ஒரு 2 இயர்ஸ் கழித்து அந்த பர்டிகுலர் ஸ்டடி வந்து முடிஞ்சுது. அதனுடைய ஸ்டடீஸோடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வெளியில் வந்தபோது என்ன தெரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்டென்சிவ் ஃபேஸ் அவங்க வரவங்களுக்கு எல்லாருக்கும் சுகர் தடுக்கப்பட்டுள்ளது. ஸோ வெறும் அட்வைஸ் கொடுத்து அவன் ஒருவேளை எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா அவனுக்கெல்லாம் வந்து டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம், டயபெட்டிஸ் வரதை தடுக்க முடியும் அப்படின்றத இது வந்து ஊர்ஜிதப்படுத்துது. இதுதான் இதை மேற்கொண்டு தான் நான் எல்லார்ட்டையும் சொல்லுவோம், முதல்ல எடுத்தோடனே எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உங்களால் சுகரை தடுக்க முடியும். ஸோ ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கும் பொழுது உங்களுடைய எடை குறைக்குமானால், உங்களுடைய தற்சமயம் என்ன எடை இருக்கோ அதில் 10% எடை உங்களால் குறைக்க முடியுமானா சுகர் உங்களுக்கு வராமல் தடுக்க முடியும். எவ்வளோ பெரிய விஷயம். பிரில்லியன்ட்ல. ஸோ அதுதான். ஓகே டாக்டர், இதை பற்றி ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நான் கடலூர் மாவட்டம் ஒரு பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. சார், எனக்கு வந்து சுகர் ஒரு 500க்கு மேலே இருக்குங்க சார். சொல்லுங்க. ஆமாம் சார், ஹாஸ்பிட்டலில் காமிச்சா அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்சுலின் 6 இன்சுலின் 25 போட சொன்னாங்க. சரிங்க. அது போட்டுருந்தேன் சார். அதுக்கப்புறம் சுகர் கொஞ்சம் கம்மியாக குறைஞ்சிதுங்க. ஆனால் உடம்பு பலவீனமாக இருக்கிற மாதிரி தெரியுது சார். இப்போ நான் வந்து ரீசனாக போய் இப்போ என்கிட்ட ஒரு மீட்டர் இருக்குங்க, மீட்டர் வச்சு செக் பண்ணிட்டு இருக்குங்க. சரி. ஆமாம் சார், அது இப்போ இன்சுலின் போடுறதுனால ஏதாவது ஃபால்ட் ஆபத்து ஏதாவது இருக்குங்களா சார்? இல்லை சார், உங்களுடைய சுகர் 500 லெவலுக்கு இருக்குது அப்படின்னா அதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயம். உங்களுடைய இன்சுலின் போடுறதோ இன்சுலின் அதிகமாக எடுக்கிறதோ ஆபத்து இல்லைங்க. உங்களுக்கு வந்து உடலில் என்ன காரணத்தினாலேயும் இன்சுலின் சுரக்கலை சரியா, அப்போ அதை ஈடுகட்டுறதுக்கு இன்சுலின் தான் கொடுக்கணும் உங்களுடைய சுகரை குறைக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு வேறு பல காரணங்களும் இருக்கலாம். நீங்கள் மருத்துவரை பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை பரிசோதித்து அவங்க முடிவு பண்ணுவாங்க என்ன காரணத்தினால உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்றத காரணத்தை கண்டுபிடிச்சு, இந்த காரணத்தை கண்டுபிடிச்ச பிறகு காரணத்தை சரி பண்ணாலே உங்களோட சுகர் குறைய ஆரம்பிக்கும்.
நீங்கள் உடற்பயிற்சி அவசியம் செய்யணும் சார். காலையிலையோ மாலையிலையோ 45 நிமிடங்கள் நடக்கணும். உணவு கட்டுப்பாடுகள் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் குளுக்கோமீட்டரில் பார்க்குறேன்னு சொல்கிறீங்க, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட்டு 3லேருந்து 4 முறை சுகர் செக் பண்ணணும். வெறும் வயிற்றில், அப்புறம் மதியம் சாப்பாட்டுக்கு முன்னாடி, அதே மாதிரி இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி, இரவு 10 மணிக்கு பிறகு, இது மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணணும். இதனுடைய அளவுகோலில் இதெல்லாம் எழுதி வைக்கணும், ஒரு சின்ன சார்ட் மாதிரி போட்டு. அதை உங்களோட மருத்துவரை பார்க்கும் பொழுது சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? திண்டுக்கல்ல இருந்து ரஞ்சித் குமார் பேசுறேன். வயது 25. சொல்லுங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு. சரி. அப்பதான் எனக்கு சுகர் இருக்கு அப்படின்றதே தெரிய வந்துச்சு. 380 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலின் எல்லாம் பண்ணாங்க. சரி. எங்க ஃபேமிலி வந்து ஜெனட்டிக்கலாவே எங்க ஃபேமிலி நிறைய பேருக்கு வந்து இது இருக்கு, இந்த சுகர் இருக்கு. எங்க தாத்தா பாட்டி, எங்க அம்மா, எங்க அப்பா கொஞ்சம் நார்மலா இருக்கு. நானும் கொஞ்சம் வெயிட் ஃபேட்டான ஆள் தான். எந்த சுகர் என்னன்னு தெரியல. இன்சுலின் போட்டு இப்ப கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்த வரைக்கும் 3 டைம்ஸ் போட்டாங்க, மார்னிங் மதியம் நைட்டு. வீட்டுக்கு வந்து மார்னிங் நைட்டு போட சொன்னாங்க. இப்ப திருப்பி ஒரு 4 மந்த்ஸ் கழிச்சு ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்ததுல இருந்து இப்ப இன்சுலின் நிப்பாட்டியாச்சு. வெரி குட். மாத்திரையில் இருக்கீங்களா? என்ன சார்? இப்போ மாத்திரை கொடுக்குறாங்களா? இல்ல சார், அதை பத்தி எதுவுமே சொல்லல. சரி. இப்போ சுகர் பார்த்தாங்களா? சுகர் அங்க ஒரு 3 நாள் பார்த்துட்டு இருந்தாங்க. நார்மலா தான் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி. உங்களோட கேள்வி என்ன? இப்போ நான் ஃபர்தரா வந்து இந்த சுகருக்கு வந்து நான் எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குமா, நான் டயட்டாவே இருந்தா எக்ஸசைஸ் பண்ணி? இல்லை, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சுகரே இல்லை அப்படின்னு உங்கள் டாக்டர் இப்போ சொல்லியிருந்தாங்கன்னா இட்ஸ் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் டயபிட்டிஸுங்க. அதாவது நீங்கள் வந்து ப்ரீ டயபிட்டிஸ் நீங்கள். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்ட பொழுது உங்களுக்கு டயபிட்டிஸ் மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு. இப்போ கண்ட்ரோல் ஆகியிருக்கு. ஸோ நான் வந்து உங்களை மருந்துகள் சாப்பிடாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் நிறைய டெஸ்ட்டுகள் எடுத்து பார்த்துட்டு முக்கியமாக உங்களுக்கு ஆக்சிடெண்ட்லாம் ஆச்சுன்னு சொல்கிறீங்க, நடக்கக்கூடிய லெவலில் இருக்கீங்க அப்படின்னா உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். தினமும் நடக்கணும். நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு சர்க்கரை நோயாளி எப்படி உணவு எடுப்பாரோ அதை மாதிரி கட்டுப்பாட்டில் தான் நீங்கள் இருக்க முடியுமே தவிர நார்மல் டயட் நீங்கள் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறை வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு 2 ஹவர் பொறுத்து HbA1cன்னு சொல்லக்கூடிய ஆவரேஜ், இந்த 3 நீங்கள் அவசியம் செக் பண்ணணும். இப்போ உங்கள் டாக்டரை போய் சந்திங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நாங்கள் நாமக்கல்ல இருந்து பேசுகிறோங்க சார். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. அம்மா, உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்கம்மா. ஓகேங்க. வணக்கம்மா, சொல்லுங்கள். சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, கேட்குறீங்களா? ஹலோ சார், எங்கள் வீட்டுக்காருக்கு சொல்லுங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி சுகர் ஆரம்பிச்சிருச்சுங்க சார். சரிங்க. அப்புறம் அவர் வெளிநாட்டில் இருக்கிறாருங்க சார். இங்கே வந்தார். சரி. வந்து சுகர் கொஞ்சம் 300 சில்லறை இருந்துச்சுங்க சார். 300 சில்லறை? புரியல. 300 சில்லறையா? சரி, ஓகே. 40 இருந்துச்சுங்க சார். கொஞ்சம் சரி பண்ணிட்டோம். இந்த சில்லறை? சரி. கொஞ்சம் சரி பண்ணிட்டேங்க சார். இப்போ வெளியூர் கிளம்பிட்டாங்க சார். 2 மாசம் டேப்லெட் வாங்கிக்கிட்டு. சரிங்க. அங்க போயும் கொஞ்சம் சுகர் குறைஞ்சி வருதுங்க சார். அங்க டேப்லெட் எடுத்துக்கிறாரு. சரிங்க. ஃபாரின் டாக்டர்கிட்டையும் காமிச்சாரு. அவர் இந்த டேப்லெட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு சார். 2 நாளைக்கு நல்லா இருக்காரு. மறுபடியும் காலையில் ஆச்சுன்னா கை கால்லாம் நடுங்குது, வெலன்னு இருக்குது அப்படின்னாரு. கை கால்லாம் வெலன்னு இருக்குன்னா லோ சுகராக இருக்கலாமா? இவங்க கொடுத்துருக்கிற சொல்லுங்க சார். சுகர் 60 தாங்க சார் இருக்கு. 160 170 இப்படிதாங்க சார் காமிக்குது. சரிங்க. அதுதாங்க சார், கை கால் நடுங்குதுங்க சார். ரொம்ப அச்சரிக்கையா இருக்குது அப்படிங்கிறாரு. சரி, இதானே உங்கள் கேள்வி. ஸோ உங்களுடைய மருந்துகளை மாற்றி கொடுக்கலாமா? இது மாதிரி லோ பிளட் சுகர் ஏற்பட்டிருக்கு அவருக்கு. அந்த மருந்துகள் என்ன மருந்துகள்னால வந்ததுன்றதை உங்கள் டாக்டர் பார்த்தாங்கன்னா அது தெரியும். பார்த்த உடனே இந்த மருந்தை மாற்றி கொடுத்து இந்த மாதிரி லோ பிளட் சுகர் வராமல் இருக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது. இப்போது அந்த மாதிரி மருந்துகளை கொடுத்தா போதுமானது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. பேசுகிறீங்க சார்? நான் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி நல்லா பசி பயங்கரமா எடுக்குது, நடந்து போனா மயக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல தானா போயிட்டு ஒரு லேப்ல டெஸ்ட் பண்ணோம் சார். சரி. ஃபர்ஸ்ட் முறை வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி 220 வந்துச்சு, சாப்பிட்ட பிறகு 310 வந்தது சார். சரிங்க. அதுக்கப்புறம் வீட்டுல நாகப்பழம் கொட்டை ஆவரம்பு வந்தேன்னு கொடுத்து அப்படியே சாப்பிட்டுன்னு வந்தோம் சார். இப்போ வந்து 290 சாப்பிட்ட பிறகு சாப்பிடறதுக்கு முன்னாடி 160 வந்துருது சார். இருந்தாலும் நான் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டா நல்லதா சார்? கட்டாயம் உங்களுக்கு சுகர் நிச்சயமா இருக்கு.
அதனால் நீங்கள் அவசியம் டாக்டரை போய் பார்க்கணும். இதில் 3வது ஒரு வேல்யூ இருக்குது, HbA1c, அதையும் எடுத்துக்கோங்க. அதையும் எடுத்துகிட்டு அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு டாக்டரை போய் சந்திங்க. உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது, உணவு கட்டுப்பாடு முக்கியம், உடற்பயிற்சி முக்கியம், மாத்திரைகள் அவசியம் தேவை. சார் இந்த நாகப்பழ கொட்டையெல்லாம் என்ன சார் கிடைக்கும், அது இருக்குமா? தெரியல எனக்கு. நாகப்பழ கொட்டையில் வந்து ப்ராபப்ளி ஹை கேலரி ஃபுட்டாக இருக்கலாம். இல்லை அதாவது நான் நிறைய இந்த மாதிரி பழங்களில் யூஸ்வலாக என்ன முக்கியம் கேட்டது, அதாவது ஒரு பழம் ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ இல்லை ஒரு சாப்பாடோ என்ன சாப்பிட்டாலும் அது எவ்வளோ வேகத்தில் சுகரை கூட்டுது அப்படின்றது தான் முக்கியமான அளவுகோல். இதுக்கு பேர் கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ மாம்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே உங்களுக்கு சுகர் ஏறிடும். இதுவே கொய்யாப்பழம் எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய சுகருடைய அளவு வந்து ரொம்ப கிராஜுவலாக வெரி 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 ஸ்லோவாக இருக்கும். அதனால தான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாரையும் கொய்யாப்பழம் எடுத்துக்க சொல்லுவோம். ஆரஞ்சு கூட அப்படித்தான், ஆப்பிள் அப்படித்தான், பப்பாளி அப்படித்தான். அதனால தான் இந்த 4 பழங்களையும் எல்லாரும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். மற்ற பழங்கள் எடுக்கும் பொழுது உடனடியாக சுகரை கூட்டிடும். ஸோ அதுதான் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ். ப்ராபப்ளி நாகப்பழத்தில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கலாம் கொய்யாப்பழம் மாதிரி, அதனால ஒரு வேளை குறைஞ்சிருக்குன்னு. எதுவும் போய் முறியடிக்கலாம் தெரியாது. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? மெட்ராஸ்லேருந்து தான் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். டவுட் கேளுங்க. எனக்கு 20 வருஷமா சுகர் இருக்கு. சரி. இன்ஜெக்ஷன் நோவோமிக்ஸ் ரேபிடுங்கிறது 20 3 தரம் போட்டுக்கிறேன். சரி. ஈவினிங்ல ஒரு தரம் லேண்டஸ்ங்கிற ஒரு இன்சுலின் 20 யூனிட் போட்டுக்கிறேன். சரி. இந்த 2 இன்சுலினுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எவ்வளவு நாள் போடணும்? சார் நீங்கள் அதாவது நல்ல ஐடியல் ரெஜிமெண்டில் இருக்கீங்க. நீங்கள் இந்த லேண்டஸ் அப்படின்றது பேசல் இன்சுலின் சொல்லுவோம். நைட்டில் போடுறது வந்து உங்களுக்கு உங்களுடைய சுகருடைய அளவுகளை ஒரு பேசிக் லெவலில் குறைச்சி வச்சுக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு பேசிக் லெவல் ஆஃப் இன்சுலின் உங்கள் உடம்புல இருக்கும். 24 மணி நேரம் அது வேலை செய்யும். இந்த ரேப்பிட் இன்சுலின்லாம் வந்து 6 மணி நேரமே மட்டுமே வேலை செய்யக்கூடிய இன்சுலின்கள். ஸோ அதுவும் நீங்கள் நோவா ரேப்பிட் போடுறீங்கன்னு சொன்னீங்க. நோவா ரேப்பிட் அப்படின்றது மொத்தமாக ஒரு 2-3 மணி நேரம் தான் இருக்கும். ஒவ்வொரு முறை சாப்பிடும் பொழுது சுகர் கூடும். அந்த நேரத்தில் இன்சுலின் உங்களுக்கு உணவு தேவை, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ மோஸ்ட் ஐடியல் ரெஜிமெண்ட் உங்களுக்கு இருக்கிறது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சார் நான் பூமிக்குண்டிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, சந்தேகம்னு கேளுங்க. சார் எனக்கு இப்போ வயசு வந்து 45 ஆகுது சார். சொல்லுங்கம்மா. எனக்கு 22 வருஷமா சுகர் இருக்கு சார். சொல்லுங்க. இன்சுலின் போட்டுட்டு இருக்கேன் சார். காலையில நைட்டு 2 நேரம் இன்சுலின் ஹியூமன் மிக்ஸ்டு போட்டுட்டு இருக்கேன் சார். யூரின் போற இடத்துல அடிக்கடி புண்ணு வந்துருது சார். எனக்கு ஒரு கட்டி மாதிரி வந்து ஒரு இடத்துல ரொம்ப சீரியஸ் ஆகி நான் 10-20 கட்டி வந்துருக்கு சார். சரிங்க. இப்ப எப்ப பார்த்தாலும் அந்த இடத்துல பெயின் இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு புண்ணு வர மாதிரியே இருக்குது. நான் இன்சுலின் போட்டுட்டு எவ்வளவுதான் டயட் கண்ட்ரோல் ஆனாலும் சுகர் கம்மியே ஆக மாட்டேங்குது சார். 300, 350, சில நேரம் 500 கூட ஆயிடுது சார். எவ்வளவோ டயட்ல இருக்கேன். நடக்கிறீங்களா நீங்க? எக்ஸசைஸ் பண்றீங்களா? எக்ஸசைஸ் பண்ணலங்க சார். நானு எக்ஸசைஸ் பண்ணலன்னா சுகர் குறையாதுமா. எக்ஸசைஸ் தான் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் கட்டிகள் பற்றி சொன்னீங்க. உங்களுடைய டாக்டரை போய் பாருங்கள், அந்த இடத்துல ஆப்சஸ் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகர் அதிகமாக இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் வரும். இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால சுகரும் குறையாமல் இருக்கும். அதாவது கோழி முட்டை கதை இது அதே தான் ஏற்படும். இதுக்கு வந்து ஒரு பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்ஃபெக்ஷனை சரி பண்ணிவிட்டு உங்கள் கைனகாலஜிஸ்ட்டோ இல்லை இவங்களையோ யாராவது ஒருத்தரை எக்ஸாமின் பண்ண சொல்லுங்கள். பண்ணி பார்த்து இதுக்குரிய கரெக்டான மருந்துகளை கொடுத்தாங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் கம்மியாகும் பொழுது நிச்சயமாக உங்கள் சுகர் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கட்டாயம் எக்ஸசைஸ் செய்யணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், நீங்கள் ஒரு கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சுகராக மாறக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ரைஸ் எல்லாமே தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ராத்திரி சப்பாத்தி சாப்பிட்டு உடனே தூங்கிடுறாங்க. ஸோ இது சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் ஒரு பெரிய ரேஸ் காம்படிஷனே ஓடிட்டு இருக்கு. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி என்னென்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் பேஸ்ட்ரியில் வந்து நிறைய கேலரிஸ் இருக்குது, அதை எடுத்தால் வந்து அதை சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எப்படி தவிர்க்கலாம்? ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.
வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், அது கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து எவ்வளோ சுகராக இருக்கக்கூடிய, அதாவது சுகர் ஏற்றக்கூடிய தன்மைன்னு அர்த்தம் இல்லைங்களா? இப்போ வந்து ரைஸ், ரொட்டி 2 குரூப் இருக்காங்க. நம்ம இதுலேயே வந்து ரைஸ் சாப்பிட்ணுன்னு எண்ணம் இருக்கிறவங்க இப்போ ரொட்டிக்கு மாறிட்டாங்க, நிறைய பேர் டயபெட்டிஸாக இருக்கிறவங்க. உண்மையாகவே வந்து எது சுகராக மாறக்கூடிய தன்மை? கார்போஹைட்ரேட்ஸ் தான் சுகராக மாற்றக்கூடிய தன்மை இருக்குங்களா கோதுமைக்கு? இல்லை, அதாவது வீட்டும் சரி ரைஸும் சரி ரெண்டுமே கார்போஹைட்ரேட் தான், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. வந்து இப்போ ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஏதோ மினிமல் நம்பர்ஸ், அதில் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ நம்மளை மாதிரி சவுத் இண்டியனுக்கு அரிசி வந்து முதல் படி, வீட் அப்படின்றது 2ஆம் பட்சம் தான். அதனால் என்ன பண்ணுவோம், அரிசி உணவோட வீட் அளவை கம்மியாக தான் எடுத்துப்போம். 2வது, இப்போ வந்து தோசை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் மாதிரி ஒரு 3 மடங்கு காய்கறி எடுத்துக்கணுன்றது தான் அட்வைஸ் பண்ணுவோம். தோசைக்கு யாராவது காய்கறி தொட்டுக்க முடியுமா? முடியாது. ஸோ நேச்சுரலி உங்களுக்கு யூ டென் டு டேக் மோர் தோசை. ஆனால் அதுவே உங்களுக்கு சப்பாத்தியாக இருக்குமானா நிறைய காய்கறி எடுக்கும்பொழுது 2 எடுத்திங்கனாலோ 2 3 எடுத்திங்கனாலே உங்கள் வயிறு ரொம்பிடும் இல்லையா? அந்த கான்செப்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் வெரி வெல். அதுக்கு தான் வந்து சப்பாத்தி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இதில் நிறைய நோயாளிகள், என்னுடைய சில நோயாளிகள்லாம் சொல்லுவாங்க, எனக்கு சப்பாத்தி பிடிக்காது, நான் இட்லி தான் தின்வேன், தோசையை தான் தின்வேன்னா நான் சொல்லுவேன், தோசையை தின்னுங்க, ஆனால் கூட காய்கறி இவ்வளோ சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ லிட்ரலி பார்த்தீங்கன்னா 2த்துக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஓகே. ஸோ பேலன்ஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் எவ்வளோ அளவு உங்களுடைய அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிடலை, வயிறும் ரொம்புது உங்களுக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு அட்லீஸ்ட் 1.5 hours கழித்து தூங்குறது தான் கரெக்ட். இப்போ ஒரு டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கேலரி கன்சியூம் பண்ணலாம் டாக்டர்? இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தர் வெயிட். இப்போ அஸ்யூம் பண்ணுங்களேன், 60 கிலோ ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கிட்டத்தட்ட 1800 கிலோ கேலரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். 1800 கிலோ கேலரி பர் டே எடுத்துக்கணும். ஓகே. 1700. ஸோ 60 கிலோ இருக்கிற ஒரு ஆளுக்கு 60 கிராம் புரோட்டீன் வேணும். ஓகே. ஓகே. இந்த மாதிரி இவ்வளோ ஃபேட் வேணும், இவ்வளோ கணக்கு இருக்குது. இந்த கணக்கை பேஸ் பண்ணி தான் டயட்டிஷியன் வந்து டயட் கொடுப்பாங்க. ஓகே. ஓகே. ஸோ இப்போ ஒருத்தருக்கும் வந்து ஒரு சின்ன டயட் சார்ட் வந்து ஃபாலோ பண்ணுறது அவங்களுடைய வெயிட்டை பேஸ் பண்ணி தான், இதில் முக்கியமானது என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ஃபுட்டுன்னு இருக்குது. ஒன்றுத்தையே நம்மளால் தின்ன முடியாது இல்லையா, மாற்ற வேண்டியிருக்கும். இதுக்கு ஈடாக இதை எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரியணும். ஸோ உங்கள் டயட்டிஷியனை பார்க்கும்போது அந்த எக்ஸ்சேஞ்சையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம். நாங்கள் ஈரோட்டிலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, சந்தேகம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு அவருக்கு வந்து ஒரு 20 years சுகர் இருக்குது சார். சரிங்க. வந்து ஜானுமெட் 50/500 mgங்கிற டேப்லெட் காலையில் எடுத்துக்கிறாரு. அப்புறம் நாங்கள் 2 hours கழிச்சு செக் பண்ணி பார்த்தா ஒரு 145, 150, 160 அந்த ரேஞ்சில் தான் எப்பவுமே இருக்கு எங்களுக்கு சுகரு. இது வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதே இல்லை. இப்போ காலையில் சாப்பிட்ற அந்த ஜானுமெட்டே எங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் அந்த இன்சுலின் கிடைக்குமா, இல்லை அது டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஜாஸ்தியாக இருக்குமா, அது மறுபடியும் டெஸ்ட் பண்ணணுமா? நாங்கள் நைட்டுக்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்றாரு, மார்னிங் வெறும் வயிற்றுலையும் சுகர் வந்து கரெக்டாக தான் இருக்கு. மத்தியானம் எதுவும் நாங்கள் டேப்லெட் எடுத்துக்கிறது இல்லை, அதனால ஏதாவது தொந்தரவு வருங்களான்னு சார். அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குளுக்கோமீட்டர் வந்து இன்சுலின் போடுற ஆட்களுக்கு தான் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இன்சுலின் போடலை, வெறும் டேப்லெட்டில் எடுக்கிறீங்க, ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும். இது வந்து 100% கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் சொன்ன பர்டிகுலர் மாத்திரை வந்து 24 மணி நேரம் வேலை செய்யுமா. அதனால் வந்து நீங்கள் காலையில் மருந்து போட்டால் கூட அது மறுநாள் காலையில் 24 மணி நேரம் வரைக்கும் அது வேலை செய்ய போகுது. உங்களுடைய சுகர் வந்து நார்மலாக இருக்குது, ஃபாஸ்டிங் சுகர் நார்மலாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். நீங்கள் அதே மருந்துகளை எடுத்தால் போதுமானது. நைட்டு மதியம் சாப்பிட்றீங்க அதனால் மருந்து எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து டிசைனர் ட்ரக்ஸ். தற்சமயம் வெகு சமீப காலமாகவே இதெல்லாம் இந்த மருந்துகள்லாம் கிடைக்குது. இது வந்து 24 மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய அளவுகள் போதுமானது. ஆனாலும் நீங்கள் என்ன சொல்லுவேன்னா, ஒரு லேபில் போய் ஃபாஸ்டிங் சுகர், போஸ்ட்பிராண்டியல் சுகர், HbA1c எடுத்து உங்கள் டாக்டரை போய் பாருங்கள். அது நார்மலாக இருக்குமானா நீங்கள் எடுக்கிற மருந்துகள் போதுமானது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் வந்து கம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். டாக்டர் சொல்லுங்கள், சந்தேகம் நான் சார். ஆக்சுவலாக வந்து ஒரு 3 months முன்னாடி வந்து சுகர் செக் பண்ணோம் சார். அப்போ வந்து 196, 136 இருக்கும் சார் எனக்கு சுகரு. சரி.
ஸோ வந்து அந்த சுகர் வந்து ஆனால் வந்து மாத்திரை டேப்லெட் சுகர் இருக்குல்ல, நான் எக்ஸசைஸ் ப்ளஸ் ஃபுட் கண்ட்ரோல் மூலயமா வந்து கண்ட்ரோல் பண்ணி அது நெக்ஸ்ட் மந்த் செக் பண்ணேன். திருப்பி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 136 110 இருக்குது சார். திரும்ப வந்து இதுக்கு கண்ட்ரோல் பண்ணி இப்போ ஜஸ்ட் 2 days பிஃபோர் செக் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 98 and 136 தான் சார் இருக்குது சுகரு. வெரி குட். இல்லைன்னா லாஸ்ட் 2 months பார்த்தா அந்த பாதத்தில் வந்து லைட்டாக எரிச்சல் குத்துறா மாதிரி இருக்குது சார் எனக்கு. அதுதான் என்னன்னு கேட்கலாம். சரி, கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருந்தோம் நாங்கள் பிரேக் முன்னாடி, ஒரு ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது. இதுதான் உடற்பயிற்சி மூலமாக உங்களுடைய சுகரை கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் பண்ணக்கூடியது நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய சுகர் வந்து இப்போ கிட்டத்தட்ட நார்மல் ரேஞ்ச் கிட்ட கொண்டு போயிருக்கீங்க. பட் இதே அளவில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சிகளை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். உணவு கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் வேண்டி இருக்கும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஃபாஸ்டிங் சுகர், போஸ்ட்பிராண்டியல் சுகர், HbA1c இந்த 3 அளவுகோலும் நீங்கள் எடுக்கத்தான் வேண்டி இருக்கும். உங்களோட 2வது கேள்வி என்னென்னா, கால் எரிச்சல் பற்றி கேட்டிங்க. உங்களுக்கு டயபிட்டிஸ் இருந்தாலும் சரி, டயபிட்டிஸ் வரப்போகுது, அதாவது ப்ரீ டயபிட்டிஸ்ன்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். அந்த ப்ரீ டயபிட்டிஸில் இருக்கும் பொழுது டயபிட்டிஸுக்கான எல்லா காம்ப்ளிகேஷனுமே ஆரம்பிக்குது, பிகின்ஸ் தேர். அப்படின்னா உடைய காலுக்கு போகக்கூடிய நரம்புகளுக்கு சில சத்து பொருள்கள் தேவை. அது வந்து போகிறதுக்கு இரத்த குழாய்கள் மூலமாக தான் அந்த நரம்புகளுக்கு போகணும். அந்த நரம்புக்கு போகக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் பாதிக்கப்படும். சுகர் இருக்கிறவங்களுக்கும் சரி, சுகர் வரப்போகுதுன்றவங்களுக்கும் சரி. ஸோ கால் எரிச்சல் இதுதான் காரணமாக இருக்கலாம். ப்ரீ டயபிட்டிஸ் ஒரு காரணமாக இருக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்கே பேசுகிறீங்க? நான் தனலட்சுமி பேசுகிறேன், வந்தவாசிலிருந்து. சொல்லுங்கம்மா. எனக்கு டாக்டர், ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். நான் வந்து 3 months முன்னால எனக்கு செகண்ட் டெலிவரி ஆச்சு. எனக்கு ஏஜ் 32. செகண்ட் டெலிவரியில் சுகர் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா 132 சொன்னாங்க. ஸோ டயட்ல இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் டெலிவரி ஆயிடுச்சு. இப்போ 3rd month. லாஸ்ட் மந்த் போய் ஜஸ்ட் நான் ஒரு ப்ரிகாஷனுக்காக செக் பண்ணேன். பிஃபோர் ஃபுட் வந்து 82 இருந்தது, ஆஃப்டர் ஃபுட் வந்து 92 இருந்தது. என்னோட பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்து டயபெட்டிக் டாக்டர். அது இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, எனக்கு டயபெட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்றது. தென் செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, என்னோட லெஃப்ட் சைட்ல வந்து லோயர் பேக்ல சம்டைம்ஸ் பெயின் இருக்குது. தென் குதிகால்ல நம்னஸ் இருக்குது. சரிங்கம்மா. என்னோட கொஸ்டின் டாக்டர். நீங்கள் வந்து இப்போ முதல் கேள்விக்கு பதில் சொல்கிறேம்மா. உங்களுக்கு இருந்ததுக்கு பேர் கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ப்ரெக்னன்சி மட்டுமே இருக்க காலத்தில், பேறுகாலத்தில் வந்தக்கூடிய நோய் இது. குழந்தை பிறந்தவுடன் அந்த சுகர் இல்லாமல் போயிடும். இதான் வந்து கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ். இதில் கிட்டத்தட்ட ஒரு 15% பேர் வந்து டயபெட்டிக்காக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 6 மாதங்களுக்கு நீங்கள் இப்போ செக் பண்ணிங்க இல்லையா, 3 மாதம் கழித்து, அதே மாதிரி இன்னொரு 3 மாதம் கழித்து திரும்பவும் செக் பண்ணுங்கள். ஃபாஸ்டிங், போஸ்ட்பிராண்டியல், HbA1c. உங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் டயபிட்டிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடற்பயிற்சிகள் முக்கியம், உணவு கட்டுப்பாடுகள் முக்கியம். நீங்கள் உங்கள் பேபியை ஃபீட் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் யூ ஹேவ் டு கெட் அ பேலன்ஸ்டு டயட்டாக எடுத்து எக்ஸசைஸ் கூட்டி நீங்கள் வெயிட் போடாமல் பார்த்துக்கோங்க. சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கணும். உங்களோட குதிகால் வலி, லெஃப்ட் சைடு பேக் பெயின், இதெல்லாம் வந்து மே நாட் பி ரிலேட்டட் டு டயபிட்டிஸ்மா. உங்கள் டாக்டரை போய் நீங்கள் சந்திச்சிங்கன்னா அவங்க அதுக்கு எளிதான தீர்வு கொடுப்பாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நான் சென்னை ராயபுரத்துலேருந்து மூர்த்தி பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக சுகர் இருக்குது சார். சரி. அந்த 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 சுகர் வந்து மாத்திரை போட்டுக்கிட்டே வர ஸ்டான்லி மாத்திரை. சரி. அவங்க வந்து காலையில் 1, மத்தியானம் 1, சாயங்காலம் 1, நைட்டு 1 போட சொல்லியிருக்காங்க சார். சரி. அதே மாதிரி இது வைட்டமின் மாத்திரை வேறு கொடுத்துருக்காங்க. சரி சார், உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டுங்க சார், நாங்கள் பேசுகிறது எங்களுக்கே கேட்குது. அப்புறம் சார், இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட 15 வருஷம் கண்டினியூ மாத்திரை போட்டுட்டு இருக்கேன். சரி. எக்ஸசைஸ் வந்து காலையில ஒரு 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம் நடக்கிறேன். வெரி குட். இப்போ வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நான் சுகர் செக் பண்ணிட்டு வரேன். சரிங்க.
இப்போ வந்து ஒரு 10 டிகிரி அளவுக்கு தான் குறையுது. அப்படியே ஒரு கண்டினியூவா வந்துட்டே இருக்கு 3 months ஒன்ஸ். சரி. இப்போ வந்து எனக்கு நைட்ல படுத்து காலையில எழுந்திரிச்சோம்னாக்கா இந்த புதின் கால் இருக்கு இல்லைங்களா, சரி, அது கீழே வச்சோம்னா ஒரு 10 நிமிஷம் அப்படி வலி இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ வந்து இந்த 15 வருஷம் மாத்திரை போடுறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் எதுவும் வருமா சார்? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய சர்க்கரையோடைய அளவுகோல் எனக்கு சொல்லலை. நீங்கள் வெறும் வயிற்றில் எவ்வளோ இருந்தது, சாப்பிட்டுட்டு 2 ஹவர் பொறுத்து எவ்வளோ இருந்தது, 3 மாதத்துடைய ஆவரேஜ் எவ்வளோ இருந்ததுன்னு. நீங்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் நீங்கள் மருந்து எடுக்கிறேன்னு சொன்னீங்க. நிச்சயமாக இதெல்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு தான் அவங்க மருந்துகள் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய சுகர் இருந்தால் நீங்கள் மருந்து சாப்பிடத்தான் சார் வேணும். 15 வருடம் ஆனாலும் சரி, இல்லை 30 வருடம் ஆனாலும் மருந்துகள் சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடாம போனால் சுகர் அதிகமானால் முதல்லையே இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் சொன்னேன், கண் பாதிக்கப்படலாம், கிட்னிகள் பாதிக்கப்படலாம், உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படலாம். ஸோ நீங்கள் மருந்து எடுக்கிறது தான் கரெக்டு. மருந்து எடுக்கிறதுனால எந்த விதமான கெடுதலும் உங்களுக்கு ஏற்படாது. உங்களோட கால் வலி நீங்கள் இன்னும் காலையில் தூங்கி எழுந்த உடனே வலிக்குதா இன்னும் சொன்னீங்க. அது மாதிரி அது வந்து டயபிட்டிஸ் ரிலேட்டடாகவே எனக்கு தோணலை. பிளான்டார் ஃபேஷைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுவாக இருந்துச்சுன்னா அதுக்கு சிம்பிள் வைத்தியங்கள் இருக்குது, அது பண்ணாலே சரியாயிடும். நீங்கள் உங்கள் மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னா அவங்க பரிசோதனை செஞ்சு மருந்துகள் கொடுப்பாங்க சார். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கம்மா, சந்தேகம் வேணும்னு சொல்லுங்கள். எனக்கு வயசு 42 ஆகுது சார். சரிங்க. சுகர் காலைல 130 இருக்கு, சாப்பாடுக்கு அப்புறம் 250 இருக்கு. கால் கை மட்டும் வீங்குது சார், அப்படி அடிக்கிறக்கா. நாங்க சாப்பிட்டாங்க, அந்த டாக்டர்கிட்ட காட்டினோம். அது ஒண்ணும் இல்ல, எல்லாம் டெஸ்ட் மற்ற டெஸ்ட் எல்லாம் பார்த்தா எல்லாமே நார்மலா இருக்கு. அந்த முட்டி வலி அந்த காலும் ஒரு சைடு ஃபுல்லா வந்து மரத்து போன மாதிரியே இருக்கு சார். அது கால் வந்து வீங்குது, நடக்கலாம் முடியல. கொஞ்ச நேரம் ஆனா வீக்கம் வடியுது, அப்புறம் மத்தியானத்துக்கு மேல அப்படியே வீங்கிக்குது. குதிங்கால் வலி ஃபுல்லா ஒரு சைடு வந்து காலு கை ரொம்ப ஒரு மாதிரி உணர்வே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி இருக்கு சார். அம்மா, உங்களுடைய யூரின்ல ஆல்புமின் இருக்கா? இல்ல சார், அதெல்லாம் இல்ல, எல்லாமே மற்றதெல்லாம் நார்மலா இருக்கு. சரி அம்மா, உங்களோட சுகர் வந்து கண்ட்ரோல்ல இல்லை. உங்களுடைய சாப்பிட்ட பிறகு 250ன்னு சொன்னீங்க, ரொம்ப கண்ட்ரோலில் நீங்கள் இல்லை. சுகர் கண்ட்ரோல் பண்ணுங்கள். சுகர்னால நரம்புகள் பாதிக்கப்படும். இந்த கால் நரம்புகள் பாதிப்பட்டதுனால தான் உங்களுக்கு வலியெல்லாம் இருக்குது. அதுக்கு மருந்துகள் கொடுத்தா போதுமானது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு சில குறிப்பிட்ட மூட்டுகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம். உதாரணமாக ஷோல்டரில் வரலாம், அதே மாதிரி நீஸில் வரலாம். இதெல்லாம் ஆஸ்டியோஆர்த்ரோசிஸே வந்து அதிகமான அளவு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட. அதுக்கு நீங்கள் அதுக்குரிய மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிடும். உங்களுடைய கால் வீக்கம் பற்றி சொல்கிறீங்க. கால் வீக்கம் வந்து பல்வேறு காரணத்தினால வரலாம். உங்களுக்கு யூரினில் ஆல்புமின் இல்லை அப்படின்னா சுகர்னால் கிட்னிகள் பாதிக்கப்படலை அப்படின்றது தெரியுது. கால் வீக்கத்துக்கு சின்ன காரணங்கள், ரைட், வேரிகோஸ் வெயின், உங்களுடைய பருமன் அதிகமாக இருந்து நரம்புகளை அதாவது காலில் இருக்கக்கூடிய வேரிகோஸ் வெயின்ஸுனால அதனால கால் வீக்கம் வரலாம். அதுவாக தான் இருக்குன்னு தோணுது எனக்கு. நீங்கள் உங்கள் மருத்துவரை பார்த்தீங்கன்னா அவங்க பரிசோதனை செஞ்சாங்கன்னா சொல்ல முடியும். இதுக்கான தீர்வுகள் இருக்குமா? கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. ஸோ டாக்டர், இன்றைக்கும் அகைன் ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷனாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். எப்பவுமே நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி தான் கேள்விகள் நாங்கள் ஃப்ரேம் பண்ணுறோம். இனிமே தேங்க்ஸ் லாட் டாக்டர், எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எங்களுக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இன்றைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.